என்ன தெரிகிறது? வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸோ பார்ட் 2 நம்ம வந்திருக்கோம். போன பார்ட் 1ல வந்து 2024ல என்னடா கரெக்ட்னு சொல்றியா இல்ல என்ன சொல்ற? ஸ்வாகா பார்ட் 2 இல்ல. ஓ இத மாதிரிலாம் நீங்க வந்து புதுசு புதுசா செஞ்சீங்கன்னா நான் கட்டுன்னு நினைச்சுப்பேன். அது இப்படி என்னது? ஓ இதுவா? சரி சரி சரி. போன பார்ட் 1ல வந்து நம்மளுக்கு பிடிச்ச வெளியில தெரியாத முக்காவாசி ஓடிடில மட்டுமே அவைலபிளா இருக்கிற படங்களை பத்தி தான் பேசணும். 2024 இப்போ 2024ல வந்த ஜனரஞ்சகமான படம், லைக் எல்லாருக்குமே தெரிஞ்சு வந்த படம், நல்ல பயங்கர மார்க்கெட்டிங்கோட, பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட, இல்ல ஸ்டார் வேல்யூவோட, ஸ்டார் வெஹிக்கிள்னு சொல்றதா வேல்யூன்னு சொல்றதான்னு தெரியல. டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பல தரப்பட்ட விஷயங்களோட பல அம்சங்களோட வந்த படங்களை பத்தி பேசலாம். உன்னோட பிக் என்ன டு ஸ்டார்ட் வித் 2024ல? இதுல ஒரு முக்கியமான கிளாஸ் என்னன்னா, எல்லா படங்களும் நல்ல படங்களா, இல்ல எல்லா படமும் ஹிட் ஆச்சா, இல்ல எல்லா படமும் நம்மளுக்கு பிடிச்சதாங்கிறது எல்லாத்தையும் மீறி ரொம்ப கம்மி தான் லிஸ்ட். ஓகேவா? ஒரு 5-6 படங்கள்லாம் வரும். அதனால அந்த படத்தை பாக்குறப்போ உனக்கு பிடிச்சதா பிடிக்கலையா, உனக்கு என்ன தோணுச்சு, அந்த பெர்ஸ்பெக்டிவ்க்கு அப்படி போயிடலாம். ஏன்னா இதுல நம்ம வந்து நல்ல விஷயங்கள் ஏன் நல்லா போல அப்படி பேசவே முடியாது. ஏன்னா அதோட அப்ஜெக்டிவே வேற. அது பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் தான் வருது அந்த மாதிரி படங்கள்லாம். அதனால அதுல ஒரு நல்ல சினிமாவை நம்ம எதிர்பார்க்க முடியாது. வந்துச்சுன்னா அது ஆடட் போனஸ் தான். ஓகேவா? ஸோ உனக்கு பிடிச்ச ஆர் உனக்குன்ட்டு நீ பார்த்த இந்த 2024ல நீ பார்த்த ஜனரஞ்சகமான கமர்ஷியல் படங்கள் என்ன தமிழ்ல? தங்கலான், இந்தியன் 2, அமரன், கோட்டு, அதுக்கப்புறம் வேற என்ன படம், தலைவர் ஒரு படம், ஜெயிலர், தனுஷ் வருது, ஜெயிலர் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம். இது வேட்டையன். வேட்டையனா? அதான் நான் ஜெயிலர்னு தெரியாம சொல்லிட்டேன். வேட்டையன், அப்புறம் கேப்டன் மில்லர், அப்புறம் தனுஷோட இன்னொரு படம் ஒன்று வந்தது, அது பேர் என்ன? அது நல்ல படம். அது ஆக்சுவலி கேப்டன் மில்லர் ஞாபகம் இருக்கு, நல்ல படத்தை பார்த்துட்டேன். ராயன், அப்புறம் கங்குவா வந்தது. கங்குவா நான் பார்க்கல. ஸோ எனக்கு ஞாபகம் வந்த படங்கள் பெரிய ஆளுங்கள்ல வந்து இவ்வளவுதான். அப்புறம் ஜெயம் ரவி ஏதாவது வந்துதா? ஜெயம் ரவியோட படம் வந்து ஏதோ ஒன்று வந்தது, அதெல்லாம் 25 கணக்கில் தான் வரும். இல்ல இது பிரதர். பிரதர் ஜெயம் ரவி பிரதர் வந்தது. அப்புறம் சைரன் ஒரு படம் வந்தது. சைரன் கீர்த்தி சுரேஷும், இந்த காலத்து கைதியின் டைரி. அது ஆமா அது. சோ நீ சொன்ன லிஸ்ட் பார்த்தனா எல்லா ஸ்டாருக்கும் ஒரு படம் வந்துருச்சு இந்த வருஷம்ங்கிற மாதிரி, எக்ஸப்ட் ஃபார் அஜித், சிம்பு, அப்புறம் வேற என்ன, ஆமா அவ்வளவுதான். இவங்களுக்கு தவிர முக்காவாசி எல்லாருக்கும் வந்துருச்சு. ஸோ இதுல பார்த்தனா மேபி கமர்ஷியலா பார்த்தனா அமரன், கோட் எல்லாம் வந்து அந்த கதைக்குள்ள போவேனா, இந்த 300-400 நம்பர்ஸ்குள்ளலாம் நம்ம போவேனா. பட் ரொம்ப நிறைய பேர் பார்த்த படங்கள் ஃபுட்பால் ஜாஸ்திங்கிற மாதிரி சொல்லிக்கலாமா? ஃபுட்பால் ஜாஸ்தி அந்த படத்துக்குலாம் வந்து நிறைய பேர் பார்த்திருப்பாங்க. கமர்ஷியல் எதுவுமே நமக்கு தேவையில்லாத விஷயம் தான். இப்போ நமக்கு பொறுத்த வரைக்கும் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ், உன் பெர்ஸ்பெக்டிவ், அதுல வந்து இதுல எல்லாமே டாப் அப்படின்னாக்கா அமரன் வெரி வெல் மேட் பிலிம். சிவகார்த்திகேயனோட அல்டிமேட் ஆக்டிங், பயங்கர எஃபர்ட் அந்த பாடி பில்ட் பண்றதுக்கு, அந்த இது எல்லாமே. அப்புறமா இது வேற என்ன சொல்லலாம்? இது வேட்டையன் கொஞ்சம் டீசென்ட். எனக்கு வந்து ராயன் பிடிச்சிருந்தது. ரொம்ப சட்டில் ஆஃப் தனுஷ். நீ பார்த்த அப்படின்னாக்க தனுஷ் மூஞ்சில ரியாக்ஷனே இருக்காது. அந்த கேரக்டர்னா அந்த கேரக்டர் அப்படியே அந்த பிரதர்ஸ் கிட்ட வேரியேஷன் கொடுத்து இருந்திருப்பாங்களே தவிர, நான் ரொம்ப விட்டேன்டா, நான் ஒரு ரிட்டையர்டு ரவுடி
அப்படிங்கிற மாதிரி ஒன்லி ஃபார் மை ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி வாழற தனுஷ். ஆஸ் யூஷுவல் செல்வராகவனோட ஒரே ஒரு ஒரு டெம்ப்ளேட் ஆக்டிங். பட் அந்த டெம்ப்ளேட் ஆக்டிங் எனக்கு பிடிக்கும். அப்படியா அப்படிங்கிற மாதிரி அந்த காதல் கொண்டேன் தனுஷோட இல்ல காதல் கொண்டேன் தனுஷுங்கிறேனே அந்த 7Gல அந்த ஹீரோ அந்த பையன் மாதிரி அதுதான் வந்து எனக்கு ஞாபகம். என்னவோ சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன். நான் இது வரைக்கும் யார்கிட்டயும் போய் நான் அப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணது கிடையாது. எனக்கு தெரியும் நான் பேசுறதெல்லாம் உனக்கு எரிச்சலா இருக்கும்னு. இனிமே நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீ யாரோ நான் யாரோ. அதுதான் வந்து செல்வராகவன். பட் அது செல்வராகவனோட படங்களுமே நல்லா தான் இருக்கும். அந்த காகிதம் சாணி காகிதம், அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு போலீஸ்ல வந்து போலீஸா வருது படத்துல. ஸோ செல்வராகவன் ஆமாண்டா ஒரு படத்துல போலீஸா என்ன படம் வந்து போச்சு, ரொம்ப பிறப்பு போலீஸாக வேற வருவார். அவர் கொஞ்சம் மங்கம் பண்ணுவானுங்க, நல்லா இருக்கும் அந்த படமும். சிபிஐயாவும் என்னமோ ஒரு பெரிய ஹீரோ படம். சொல்றியா நீ? பீஸ்டா? அது தெரியல, ஒரு பெரிய ஹீரோ படம் தான். பீஸ்ட்ல வருவாரு. பீஸ்ட்ல வந்து இந்த நெகோசியேஷன் ஆபீசரா வருவாருன்னு நினைக்கிறேன். அதான் கரெக்ட். ஆமா, அதுல ரொம்ப நேச்சுரலா இருக்கிற டக்குன்னு போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. போலீஸ் யூனிஃபார்ம்ல நான் கற்பனை பண்ணி பார்த்தேன். அப்படி எங்கேயுமே விஷுவலே வரலையே, கண்ட்ரோல் லெஃப்ட்ல எங்கேயுமே வரலையேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே, பீஸ்டா தான் சொல்றேன். அது அதுக்கப்புறமா பிரதர் நல்லா இருந்தது, சைரன் நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. எஸ்பெஷலி அந்த பிரதர்ல அந்த மக்காமிஷி பாட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் நானு. ஜெயம் ரவியோட டான்ஸ் பொன்னியின் செல்வன்ல வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கேரக்டர்ல இருந்து எப்படி ஜெயம் ரவி தன்னை வந்து மாத்தி, ஏன்னா நீ கார்த்தியோட படம் எடுத்துன்னு வச்சுக்கேன். கார்த்தி இஸ் ஆல்சோ வெரி குட் ஆக்டர், நல்ல ஜாலி டைப்ஸ், ஒரு மாதிரி டைம் பாஸ் ஆயிடும் கார்த்தியோட படம் தான். மெய்யழகன் விட்டுட்டியே, இந்த வருஷம் மெய்யழகன் வந்தது. மெய்யழகனா ஓகே சரி, மெய்யழகன். ஸோ அந்த படத்தை சேர்த்துக்கலாம். ஏன்னா கார்த்தியோட படம் நீ பார்த்துன்னு வச்சுக்கேன், கார்த்திக்கு வந்து இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டு சேஞ்ச் தட் இமேஜ் ஃப்ரம் பருத்தி வீரன். ஒரு 2-3 எனக்கு அப்படிதான் தோணுச்சு. 2-3-4 படத்துக்கு வந்து படத்துல அந்த பருத்தி வீரன் வந்துட்டு போவோம் வந்துட்டு. ஆமா, நிறைய பேசுறது. ஆமா, அதுல நான் யோசிச்சேன் எப்படி ஜெயம் ரவி, ஏன்னா ஜெயம் ரவிக்கு வந்து எல்லாரும் சொல்றது நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் அப்படின்னாக்க ஜெயம் ரவியோட வாய்ஸ் அப்படின்ட்டு. சோ அது ஓகே, எனக்கு பெருசா தெரியல. அவங்களுக்கு அந்த ஒரிஜினாலிட்டி எப்படி எனக்கு தெரிஞ்சு ஏஜ் ஆக கொஞ்சம் வாய்ஸ் மாறும்ல. இப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி அந்த கீச் எல்லாம் வரது இல்ல. இப்ப நல்லா பேஸ் வாய்ஸ் நல்லா மேபி டப்பிங்ல மாத்திராங்க, யூடியூப்ல கூட நல்லாதான் இருக்கு. ஆமா ஆமா ஆமா, நல்லாதான் இருக்கு. இதை விட எனக்கு வேற என்ன சார் வேணும்? விஷ் யூ தி வெரி பெஸ்ட். டு வெல். ஷூர் சார், எனக்கும் ஒரு ஐடியா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அதையே நான் வாழ்க்கையாக்கி ஜெயிப்பேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். சோ அதுதான் மெய்யழகன் வாஸ் குட். அமரன் சொன்னதுனால அமரன்ல இருந்து நான் ஒண்ணு சொல்றேன். எனக்கு அந்த படத்துல சில விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிச்சது. என்னன்னா நம்ம கமர்ஷியல் பத்தி பேச வேண்டாம்னு நினைச்சா கூட அந்த படத்துக்கான ஹீரோக்கான growthன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப சிவகார்த்திகேயனோட growthன்னு பார்த்தனா அடுத்து அவர் தாங்கிற மாதிரி எல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு இல்லையா. கன்னு வேற வாங்கியிருக்காரு இப்போ. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, என்னதான் வந்து கொஞ்சம் எவிடென்ட்டா அடுத்த லீக்ல வந்து சிவகார்த்திகேயன் வந்து க்ரோ ஆயிட்டு இருக்காருங்கிற மாதிரி காமிச்சா கூட எனக்கு எங்கேயோ தோணும் இன்னமும் வந்து அந்த 100% கான்ஃபிடன்ஸ் வந்து இன்னும் கான்ஃபிடன்ஸ் சொல்ல மாட்டேன், ஆர் 100% டேக்ல ஓகே நம்ம இதை துணிஞ்சு பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இன்னமும் பார்த்தோன்னா இந்த ஒரு படம் வருமே காது கேட்காது, மேல விஜய் சேதுபதி வாய்ஸ் மூலமா அது மூலமா சொல்லி அடிக்கிற மாதிரி வந்துருமா. அது வரைக்கும் கூட அவ ஒரு எங்கேயோ அந்த மாஸ் எலிமெண்ட் வந்து பயந்து பண்ற மாதிரியே இருக்கும். ஐயோ நம்ம பண்ணா ஏத்துப்பாங்களா ஏத்துக்க மாட்டாங்களோங்கிற அந்த ஒரு டவுட்டோடவே பண்ற மாதிரியே இருந்தது. எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு சிவகார்த்திகேயன் மூவி. ஆனா ஏன் அதான் நல்லாதான் போகுது, எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஃபுல் ஃபிளெஜ்டா இறங்கி விஜய் அஜித் மாதிரி ரேஞ்சிலே ஃபுல் மாஸ் ஸ்கிரீனை பார்த்து பேசுறது என்னன்னா பண்ணலாம்னு வச்சுக்கேன். ஏன்னா அது அவங்களோட இஷ்டம் தான். மேபி பண்ணாம இருக்கணும்னு நினைச்சு பண்ணாங்கன்னா தட்ஸ் குட், ஓகேவா. ஆனா ஒரு தயங்கி பண்ற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். நம்ம பண்ணா ஏத்துப்பாங்களா ஏத்துக்க மாட்டாங்களான்னு தெரியலையேங்கிற மாதிரியே அந்த ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கோ சிவகார்த்திகேயனுக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனா அதை எல்லாத்தையும் உடைச்சு
அப்பெல்லாம் கிடையாது. இந்த படம் பக்கா மாசு, இவன் அடிச்சா ஆமா மிலிட்டரி மேன் அடிப்பான், 10 பேர் விழுவானுங்க, இல்ல மாஸ் சீன்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஃபுல் ஃபிளஜ்டா எடுத்ததா எனக்கு இந்த படம் தான் இருந்தது. நல்ல சாட்டிஸ்ஃபைங்கா இருந்தது. நிறைய பேர் ஆஸ் யூஷுவல் அதான் அந்த சாய் பல்லவி பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆஹா ஓஹோன்னாங்க. நம்மளுக்கு வந்து அது பெரிய விஷயமாவே படல. ஏன்னா அதெல்லாம் அசால்ட் சாய் பல்லவிக்கு. அதனால ரொம்ப அசால்ட்டான சிவகார்த்திகேயன் வந்து சாய் பல்லவியோட ப்ரீவியஸ் பெர்ஃபார்மன்சஸ் நீ பார்த்த வரைக்கும் சொல்றோம், அமரன் வாஸ் நாட் அப்படியே சாய் பல்லவி இப்படி அப்படிலாம் கிடையாது. எனக்கு கேட்டா சாய் பல்லவி வாஸ் மச் பெட்டர் இன் அகைன். எனக்கு படம் பேர் நான் மேக்ஸிமம் மறந்துடுவேன். ஒரு படத்துல வந்து ஐ திங்க் சார்லி யாரோ அப்பா ரொம்ப ஏழைப்பட்ட ஃபேமிலி, அவங்க வந்து கொலை பண்ணிட்டாங்க, ரேப் பண்ணிட்டாங்க, அவங்க அப்பா குடிகாரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். பியூட்டிஃபுல் மூவி, ரொம்ப பியூட்டிஃபுல்லா மூவி, செம்மையா நடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணா அமரன் இஸ் நதிங். சோ ஆமாமா சி அது. அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஷியாம் சிங் ராய்ல தெலுங்கு மூவி ஷியாம் சிங் ராய் பாத்திருக்கா? அருமையா இருக்கும். அதுல கொஞ்சம் ஆக்டிங் நல்லா இருக்கும், டான்ஸ் அதான் சொல்றேன்ல. ஷமிதாப் வந்த புதுசுல ஷமிதாப்னு ஒரு படம் இருக்குல்ல, தனுஷ் அமிதாப் பச்சன் சேர்ந்து நடிச்சாங்கல்ல, அதுல வந்து பார்த்துட்டு எல்லாரும் வந்து அமிதாப் வந்து சம் ஆக்டிங் எல்லாம் சூப்பரா நினைச்சிருந்தான்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அமிதாபுக்கு அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. தனுஷுக்கு அது ஒரு பெரிய லெவல். அமிதாபுக்கு ஈக்குவலா அந்த பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுங்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரிதான் எனக்கு இதுவும். சாய் பல்லவிக்கு இது ஒரு மேட்டரே கிடையாது, சும்மா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போற மாதிரி தான். சிவகார்த்திகேயனுக்கு அந்த ஹோல்ட் பண்றதுதான் நல்லா இருந்தது. என் தலைவன் வேற ரகம் தனுஷ். ஆமாமா இன்னைக்கு தேதியில தலைவன் வேற நடிப்புக்கு உதாரணமா இருக்கிறது ரொம்ப கம்மி பேரு. அதுல தனுஷ் வந்து டீனா கன்னி அப்படின்னு போட்டுறேன். அப்படின்னா என்ன தெரியுமா? கன்னினா ஃபேன்ஸ்னு அர்த்தம் இப்போதைக்கு இருக்கிற இந்த 2K கிட்ஸ் பாஷையில. அப்படியா? டை ஹார்ட் ஃபேன் பேரு கன்னின்னு அர்த்தம். ஆமா, விஜய்னா கன்னி, டீனா கன்னி அப்படிங்கிற மாதிரி. ஓஹோ, என்ன ஒண்ணு. சரியா, அடுத்தது விஜய் நான் சொல்றேன். இப்போ அடுத்து கோட்டு பார்த்தேன்னா